வணக்கம். சைரசா யூடியூப் சேனல் மற்றும் ரஞ்சித் டீம் இணைந்து வெளியிடும் 2026 தேர்தலுக்கான கருத்து கணிப்பு. தற்போது நாம் பார்க்க இருக்கும் சட்டமன்ற தொகுதி ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதி. இந்த ஜோலார்பேட்டை தொகுதியில் 19 ஊராட்சிகளும், நாட்ராம்பள்ளி ஊராட்சிகள் 19 ஊராட்சிகளும், ஜோலார்பேட்டை நகராட்சி, அந்த ஜோலார்பேட்டை நகராட்சி ஒன்றியத்தின் 38 ஊராட்சிகளும் இதில் அடங்கியுள்ளன. இந்த தொகுதியின் முக்கிய பகுதிகளாக கலந்திரா, சின்ன வெப்பம்பட்டு, பெத்தக்கல்லுப்பள்ளி மற்றும் கொத்தாண்டப்பட்டி கிராமங்கள், நாட்ராம்பள்ளி பேரூராட்சி, ஜோலார்பேட்டை பேரூராட்சி மற்றும் அதனை சுற்றியுள்ள ஊராட்சிகள் ஆகியவை இந்த சட்டமன்ற தொகுதி உட்பட்ட பகுதிகளாகும். இது 2011 மறுசீரமைக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட தொகுதியாகும். இங்கு இருமுறை அதிமுகவும் ஒரு முறை திமுகவும் வென்றுள்ளது. கடந்த 2021 தேர்தலில் திமுகவை சார்ந்த தேவராசு 89,490 வாக்குகளை பெற்று, அதாவது சதவீத அடிப்படையில் 45.89% பெற்று வென்றுள்ளார். அவரை அடுத்து தோல்வியுற்றவர் கேசி வீரமணி, அதிமுகவை சார்ந்தவர். இவர் ஏற்கனவே இங்கு இருமுறை வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். தற்பொழுது தேவராசுடன் போட்டியிட்டு தோற்றுள்ளார். இவர் பெற்ற வாக்குகள் 88,399, 45.33% நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சிவா 6.83 வாக்குகளை பெற்று, அதாவது 13,328 வாக்குகளை பெற்று 3ஆம் இடத்திலும், நோட்டோ 1,337 வாக்குகளை பெற்று 4ஆம் இடத்திலும் உள்ளது. கேசி வீரமணியை தேவராசு 1,091 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றுள்ளார். இந்த ஜோலார்பேட்டை தொகுதியின் முக்கிய ஓட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நாயுடு 35% உள்ளனர், வன்னியர் 20%, முதலியார் 18%, முஸ்லீம் மக்கள் 12% உள்ளனர். இது ஒரு பொது தொகுதியாகும். இங்கு பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்கள் 2,31,496. அதில் ஆண் வாக்காளர்கள் 1,16,092, பெண் வாக்காளர்கள் 1,15,404. இதில் 2021 பதிவு செய்யப்பட்ட மொத்த வாக்குகள் 1,95,021. நோட்டோவுக்கு கிடைத்த வாக்குகள் 1,337. தற்பொழுது 2026 தேர்தல் கருத்து கணிப்பு முடிவுகளை பார்க்கலாம். இதில் முதல் இடத்தில் மக்களின் ஆதரவை பெற்றுள்ள கட்சி திமுக, 41% ஆதரவை மக்களிடத்திலிருந்து பெற்றுள்ளது. இரண்டாவதாக அதிமுக 31% ஆதரவை மக்களிடத்திலிருந்து பெற்றுள்ளது. மூன்றாவதாக தமிழக வெற்றிக் கழகம் 14% ஆதரவை பெற்றுள்ளது. நான்காவதாக நாம் தமிழர் கட்சி 9% ஆதரவை மக்களிடத்திலிருந்து பெற்றுள்ளது. இதர கட்சிகளுக்கு 5% ஆதரவை மக்கள் அளித்துள்ளனர். இந்த தொகுதியிலும் திமுகவுக்கு சாதகமான தொகுதியாகவே உள்ளது. மற்றொரு தொகுதியை அடுத்த பதிவில் பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.